அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சில நுண்ணறி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாணவனிடம் ஒரே அளவான 30 சதுரமுகிகள் உள்ளன. அவற்றிலிருந்து ஆக கூடுதலான சதுரமுகிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை அமைத்தானெனின் எஞ்சியுள்ள சதுரமுகிகள் எத்தனை? தரப்பட்ட வினாவில் இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை முதலிலே விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மாணவனிடம் ஒரே அளவான 30 சதுரமுகிகள் காணப்படுகின்றன. அவற்றை பயன்படுத்தி அவன் ஒரு மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை அமைக்கின்றான். அவ்வாறு அமைக்கின்ற போது சில சதுரமுகிகள் எஞ்சி காணப்படுகின்றன. அந்த எஞ்சிய சதுரமுகிகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதுதான் இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய பிரதானமான விடயம், ஒரு சதுரமுகி ஒன்றை அமைப்பது, அதாவது ஒரே அளவான சிறிய சதுரமுகிகள் தரப்படுகின்ற போது மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை நாங்கள் அமைக்கின்ற போது எவ்வாறான ஒழுங்குமுறையை பின்பற்றினால் இலகுவாக அந்த வினாவை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சதுரமுகி ஒன்றை நீங்கள் அமைக்கின்ற போது ஒரே அளவான சிறிய சிறிய சதுரமுகிகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை அமைக்கின்ற போது முப்பரிமாண வடிவங்கள், அதாவது நீளம், அகலம், உயரம், இந்த 3 முப்பரிமாணங்களும் சம எண்ணிக்கையிலே இருக்கின்ற போதே உங்களால் மிகப்பெரியதொரு சதுரமுகியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நான் அடிப்படையிலிருந்து தெளிவுபடுத்துகின்றேன். 1 என்கின்ற பெருமானத்தை நான் 3 பரிமாணங்களுக்கும் வழங்குகின்றேன். அதாவது நீளம், அகலம், உயரம். அவ்வாறு வழங்குகின்ற போது 1 தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அதாவது ஒரு சதுரமுகி எப்பொழுதுமே அது சதுரமுகியாகவே இருக்கும். 2வது பெருமானத்தை, அதாவது 2 என்கின்ற பெருமானத்தை நான் வழங்குகின்றேன். நீளம், அகலம், உயரம், இந்த 3 பரிமாணங்களுக்கும், நீளம், அகலம், உயரம், இந்த 3 பரிமாணங்களுக்கும் 2 என்கின்ற பெருமானத்தை வழங்குகின்ற போது எனக்கு விடையாக 8 கிடைக்கிறது. அதாவது ஒரே அளவான சிறிய சதுரமுகிகள் உங்களிடம் இருக்கின்ற போது நீங்கள் ஒன்றுக்கு அடுத்ததாக உங்களாலே அமைக்கக்கூடிய, அதாவது ஒரு பெரிய சதுரமுகியை நீங்கள் அமைக்கின்ற போது அங்கே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சதுரமுகிகள், ஒரே அளவான சிறிய சதுரமுகிகள் 8 இருக்கும். இவ்வாறாக அடுத்த பெருமானத்தை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் 3 என்கின்ற பெருமானத்தை வழங்குகின்ற போது 27 உங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே 8ற்கு அடுத்ததாக உங்களாலே சிறிய சதுரமுகிகள், அதாவது 27 ஒரே அளவான சிறிய சதுரமுகிகளை சேர்க்கின்ற போதுதான் மிகப்பெரியதொரு சதுரமுகியை உங்களாலே அமைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக 4 என்கின்ற பெருமானத்தை வழங்கினால் 64. இங்கே நான் வழங்கியிருக்கக்கூடிய பெருமானங்கள் 1, 8, 27, 64 இவ்வாறாக பெருமானங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நீங்கள் நீள, அகல, உயரங்களுக்கு சமனான பெருமானங்களை வழங்குகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமானங்களிலே தான் சதுரமுகிகள், அதாவது ஒரே அளவான சிறிய சதுரமுகிகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் மிகப்பெரியதொரு சதுரமுகியை உங்களாலே ஆக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது வினாவை அவதானியுங்கள். அந்த மாணவனிடம் இருக்கக்கூடிய சதுரமுகிகளுடைய பெறுமதி, மொத்த பெறுமதி 30 ஒரே அளவான சிறிய சதுரமுகிகள் அவரிடம் இருக்கின்றது. இந்த 30 சதுரமுகிகளிலையும் முழுமையாக 30ஐயும் பயன்படுத்தி அவரால் மிகப்பெரிய ஒரு சதுரமுகியை ஆக்க முடியாது. அந்த 30ற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமானத்தை அவதானியுங்கள். 1, 8, 27. இதிலே 27 தான் 30ற்குள் இருக்கக்கூடிய சதுரமுகிகள் ஆக்குவதற்கான மிகப்பெரிய பெருமானமாக இருக்கும். எனவே அந்த மாணவன் 30 சிறிய ஒரே அளவான சதுரமுகிகளை எடுத்துக்கொண்டு அதிலே 27 சதுரமுகிகளை மாத்திரம் பயன்படுத்தி மிகப்பெரியதொரு சதுரமுகியை அமைத்திருப்பார். அவரிடம் எஞ்சி காணக்கூடிய சதுரமுகிகளாக 30லிருந்து 27ஐ கழித்து கொள்ள வேண்டும். எஞ்சி காணக்கூடிய சதுரமுகிகளாக 3 சதுரமுகிகள் தான் அவரிடம் காணப்படும். ஆகவே இந்த வினாவிலே இந்த சதுரமுகிகளை ஆக்குவது தொடர்பான அடிப்படையான விடயத்தினை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இது நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் சதுரமுகிகள் சார்ந்து புலமைப்பரிசு பரீட்சை வினாப்பத்திரத்திலே இறுதி வினாத்தாளை நீங்கள் அவதானித்து பார்த்தால், கடந்த கால வினாப்பத்திரங்களை எடுத்து அவதானித்து பார்த்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக குறைந்தது ஒரு வினாவேனும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும்.
ஆகவே சதுரமுகிகள் தொடர்பான விடயங்களிலே முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக கற்றுக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக எவ்வாறான வினாக்கள் வந்தாலும் அதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானிப்போம். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்னிடம் 15 ஒரே அளவான சதுரமுகிகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை உருவாக்க ஆகக் குறைந்தது எத்தனை சதுரமுகிகள் தேவை? இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த அந்த இதற்கும் சிறிய ஒரு வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அங்கே பார்த்த அந்த விடயத்தை பயன்படுத்தித்தான் இந்த வினாவை செய்ய போகின்றோம். எவ்வாறெனில், என்னிடம் இருக்கக்கூடிய சதுரமுகிகளுடைய எண்ணிக்கையை அவதானித்து பாருங்கள், 15. இதிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது, மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை உருவாக்க ஆக குறைந்தது எத்தனை சதுரமுகிகள் தேவை? ஆக குறைந்தது. ஆக கூடியது எல்லையற்றதாக இருக்கும். தொடர்ந்து பெருமானங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும். எனவே தான் ஆக குறைந்தது என்கின்ற சொற்பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக குறைந்தது எனக்கு இன்னும் எத்தனை தேவை? எனவே நான் ஆரம்பத்திலே முதலாவது வினாவிலே தெளிவுபடுத்தியது போன்றே முப்பரிமாண வடிவ எண்ணிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீளம், அகலம், உயரம் ஆகிய 3 பெருமானங்களும் எப்பொழுதுமே சமமாக இருக்கின்ற போதே ஒரு மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இடத்திலே நான் 1 என்கின்ற பெருமானத்தை விளங்கிக் கொள்வதற்காக மீண்டும் வழங்குகின்றேன். அடுத்ததாக 2 சதுரமுகிகளை நீள, அகல, உயரங்களுக்கு சமமாக நாங்கள் வைத்தால் 8 சதுரமுகிகள் எங்களுக்கு தேவையாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய சதுரமுகியை உருவாக்குவதற்கு. அதே போல 3 என்கின்ற பெருமானத்தை 3 சதுரமுகிகளை நீள, அகல, உயரங்களுக்கு ஏற்ற வகையிலே சமமாக வைக்கின்ற போது 27 சதுரமுகிகள் எங்களுக்கு தேவையாக இருக்கும் மிகப்பெரியதொரு சதுரமுகியை உருவாக்க. இங்கே வினாவிலே என்னிடம் இருக்கக்கூடிய சதுரமுகிகளுடைய எண்ணிக்கை 15. ஒரே அளவான 15 சதுரமுகிகள் என்னிடம் இருக்கின்றது. அவற்றை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரியதொரு சதுரமுகியை நான் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஆக குறைந்தது எனக்கு எத்தனை தேவை? ஆகவே 15ற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சதுரமுகியை உருவாக்கக்கூடிய அந்த பெருமானத்தை முதலிலே நீங்கள் இனங்காண வேண்டும். எனவே 15ற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சதுரமுகியை உருவாக்கக்கூடிய அந்த பெருமானம் 27. நீள, அகல, உயரங்களுக்கு தலா 3 வீதம் நீங்கள் சதுரமுகிகளை அடுக்குகின்ற போது மொத்தமாக அங்கே 27 சதுரமுகிகள் ஒவ்வொரு பக்கமாக, நீள பக்கமாக, அகல பக்கமாக, உயர பக்கமாக, அனைத்து விதமாக முப்பரிமாணங்களில் பார்க்கின்ற போது 3 வீதம் உங்களுக்கு தென்படக்கூடிய வகையிலே அங்கே சதுரமுகிகள் காணப்படுகின்றது. மொத்தமாக 27 சதுரமுகிகள் அங்கே எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே 15க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த 27 என்கின்ற பெருமானம் தான் எனக்கு மொத்தமாக தேவைப்படக்கூடிய சதுரமுகிகளாக இருக்கின்றது. வினாவானது என்னிடம் 15 இருக்கின்றது. எனக்கு இன்னும் ஆக குறைந்தது எத்தனை தேவை? எனவே 15ற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 27 என்கின்ற பெருமானத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். 27லிருந்து 15ஐ கழிக்க வேண்டும். ஏனெனில் என்னிடம் 15 சதுரமுகிகள் காணப்படுகின்றன, ஏற்கனவே இருக்கின்றன. 27 சதுரமுகிகள் இருக்கின்ற போதுதான் மிகப்பெரிய சதுரமுகி ஒன்றை இந்த வினாவின்படி ஆக்கக்கூடியதாக இருக்கும். எனவே 27லிருந்து நான் 15ஐ கழித்து எனக்கு ஆக குறைந்தது இன்னும் எத்தனை தேவை என்பதை இனங்காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவிற்கான மிகச்சரியான விடையாக 12 சதுரமுகிகள் எனக்கு இன்னும் தேவையாக இருக்கும். நன்றாக இந்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த வினாவுக்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. இதிலே 15 சதுரமுகிகள் என்னிடம் இருக்கின்றது. நான் ஒரு மிகப்பெரிய சதுரமுகியை அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஆக குறைந்தது, நன்றாக அந்த சொற்பதத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள், ஆக குறைந்தது எனக்கு இன்னும் எத்தனை தேவை என்பதுதான் அந்த வினாவாக இருக்கின்றது. ஆகவே முதல் வினாவிற்கும் இந்த 2வது வினாவுக்குமான வேறுபாட்டை விளங்கிக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமானதொரு வினாக்கள். இந்த 2 வினாக்களை மிக முக்கியமானவை. நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.